ஏம்மா ஏய் விநாயகா முருகா போலாமா? வாங்க வாங்க போங்கக்கா. எல்லா சமயங்களும் அப்பவே போயிட்டாங்க. நம்ம லேட். முருகா கோபப்படாதே. சாந்தம் சாந்தம். சாந்தமா? சாப்பிடாம கூட வந்துட்ட. எப்படி பசிக்குது தெரியுமா? சரி 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 சரி. உனக்கு திருவிழால ஒரு குச்சி ஐஸ் வாங்கி தரேன், சரியா? டேய் இவங்க போய் சொல்றாங்கடா. டேய் நான் இப்ப அக்கா இல்லடா அம்மன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே வாங்கி தருவேன். வாங்க போலாம். தெரியலடா, இருடா. என்னாச்சுக்கா சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையேடா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. சீக்கிரம் எல்லா விஷயமும் போயிட்டாங்க. இருங்களே சீக்கிரம்க்கா. டேய் வாய மூடுடா, எனக்கு கால் வலிக்குது. ஏதாவது பண்ணுக்கா, கால் வச்சா பரவாயில்ல. இருங்களே. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? வண்டி ரிப்பேர். லிஃப்ட் வேணுமா? சரி ஆமா லிஃப்ட் வேணும். வாங்க. இல்ல வாங்கல. ஏய் மரியாதை அவளை கீழே இறக்கி விடு. ஏய் மேடம் சொல்றாங்கல்ல, அவளை இறக்கி விடுங்கடா. விடுடா விடு. அத்தை என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அத்தை என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். செம்ம அழகா இருக்கா. அத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். லேசா இந்த கத்தியிலேயே ஒரு திருஷ்டி போட்டு வைக்கவா? அத்தை காப்பாத்துங்க அத்தை ப்ளீஸ். அத்தை காப்பாத்துங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் ஒருத்தன் கூட இங்க இருந்து உயிரோட போக முடியாது.
கிட்ட வேண்டிக்கிட்டியலா? ஆ அப்போ சீக்கிரமா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிரும். ஆ கிடைச்சிட்டா. நீங்க சொன்ன மாதிரி பழிச்சிருச்சு. நெசமாவா? ஆமாங்க, ஆஹா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஓ ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிட்டு. கண்டிப்பா எங்க சித்திக்கும் அவங்கள பிடிக்கும். ஓஹோ. அப்போ வரம் கொடுத்த சாமிக்கு கையில இருக்கிற மாலைய போட வேண்டியதானே? கண்டிப்பா எங்க சித்திக்கும் அவங்கள பிடிக்கும். அப்போ வரம் கொடுத்த சாமிக்கு கையில இருக்கிற மாலைய போட வேண்டியதானே? என்னங்க எனக்கு மாலைய போட்டிய? நீங்க சொன்னது பழிச்சதுனால இந்த அம்மனுக்கு நான் மாலையை போட்டேன். தேங்க்ஸ். ஏல என்னல குச்சைச எனக்கு மாலைய போட்டு போகுது? நீ குச்சியை வாங்கி கொடுத்தல அதுக்குதான். தாயி, உன் கழுத்துல மாலை விழுந்த இந்த நேரம் தேவ முகூர்த்தம். அந்த தெய்வமே உன்னை வாழ்த்திடுச்சு. இது கடைசி வரைக்கும் உனக்கு நிலைச்சு நீடிக்கும். ராம், என்ன? ஆஹா ஒண்ணு இல்ல சித்தி. நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ண பார்த்தனா அப்புறம் நீ கண்ணை கூட சிமிட்ட மாட்ட. இவதான். இவதான். ராம், இவதான் நான் சொன்ன பொண்ணு. சித்தி, நான் பார்த்த பொண்ணும் இவதான். எப்படி ராம்? தேங்க்யூ சோ மச் சித்தி. மகா செலக்ஷன் ஆச்சே. உன் மனசுக்கு பிடிச்சவள அவளும் பார்த்திருக்கா. அதான் மகாலட்சுமி. அம்மா, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரோட மூத்த மகமா இவ. பேரு மதுமிதாமா. ஆனா அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. அவ்ளோ அழகான பொண்ணை பெத்துட்டு கோவப்படுறதுல தப்பு இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? டேய் சம்மந்தியாச்சே. என்னங்க டிலே பண்ண வேண்டாம். நாம காலையிலேயே பொண்ணு பார்க்க போலாம். போலாம்.
எதுக்கும் நாம ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கப்புறமா ம். இது அம்மன் முடிவு பண்ணுது. கால நேரம்லாம் பார்க்க வேண்டியதில்ல. போறோம், பொண்ண பாக்குறோம், முடிவு பண்றோம், அவ்வளவுதான். சொல்லாம போனா தப்பில்லையா? இந்த மகாலட்சுமி குடும்பத்துல பொண்ண கொடுக்க அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுல நாமெல்லாம் தேடி போறோம், அது எப்படி தப்பா இருக்கும்? அவங்க கொஞ்சம் கராரான ஆளு. திடீர்னு வீட்டுக்கு போய் நின்னா நல்லா இருக்காது. அதுக்காக ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் மேடம். சரி, ஸ்டேஷனுக்கு போயிட்டே போலாம். சித்தி, காலையில நானும் வரட்டா? நீங்க வேண்டான்னு சொன்னா வேணாம் சித்தி. நீ இல்லாமையா? போலாம். புருஷ மடியில தான் அப்படி ஒண்ணு நடந்தாதானே? நோ சான்ஸ் சிஸ்டர். நடந்தா நடக்காது மகளே. நான் எப்பவுமே என் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், புருஷனும். அவளுக்கு சரசர அடிக்கல. தண்ணி இதா இருக்குங்க. குடு குடு தண்ணி குடு. நீ தண்ணி குடிமா. மெதுவா மெதுவா. இப்ப எதுக்கு அக்கா திட்டுறீங்க? இப்படி ஒய்யாரமா படுத்துக்கிட்டு தின்னா உறக்காயிராம என்ன பண்ணுமா? அம்மா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுமா. சீதா நீ மெதுவா சாப்பிடு. இந்தா. பாத்துமா. இப்ப இப்படித்தான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லுவா. என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தானே போறோம், பார்க்கலாம். மழோ, நாங்க எல்லாம் சொன்னதுதான். கல்யாணத்தை பண்ணி என்ன இங்க இருந்து அனுப்பவே முடியாது. என் அப்பா அம்மாதே எனக்கு சொர்க்கம். நான் இங்கதான் இருப்பேன். இருக்கலாம். இந்தா. வேணாம் எனக்கு. சாப்பிடு. இந்தா நீ ஒரு வாய் சாப்பிடு. ஐ லவ் யூ மது. கூடிய சீக்கிரமே ஐ லவ் யூன்னு நான் நேர்ல சொல்லுவேன். கோவில்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதுவை யாரு பார்த்தாலும் அப்படிதான் நடக்கும். ஏன்னா என் அக்கா அம்புட்டு பேரழகி. கோவில்ல உங்களை எனக்கும் சித்திக்கும் காட்டினதுக்கு நான் அம்மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா உனக்கு தேங்க்ஸ் சொல்றது சரிதான். அம்மா தாயே, என் வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்டமா. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். உங்க அப்பா பேரு எந்த ஊரு? அட்ரஸ் சொன்னா. ஏன் லெட்டர் போட போறீங்களா?
சர்ப்ரைஸ் தான். அம்மா தாயே, உன் கருணையே கருணை. ஒரு 10 நிமிஷம் நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். வாடி. என்ன மேக்கப் போட போறீங்களா? இப்போ மேக்கப் எல்லாம் அவசியம் இல்லையே. அப்படி இல்ல, சீதா அவளுக்காக புது ட்ரெஸ் தச்சிருக்கா, அதை போட்டுட்டு அழைச்சிட்டு வந்துருவோம். சீதாவா? அது யாரு? என் 2வது பொண்ணு. அப்படியா? அப்ப அவங்க அண்ணியை விட அழகா இருப்பாங்களோ? அப்ப வர சொல்லுங்க பாக்கலாம். நானா? இல்ல இல்ல இல்ல, அவ துணி தச்சுக்கிட்டு இருக்கா, தையல்ல பிஸியா இருக்கா. சித்திக்கு பொறாம பேச்சு பாரு. மது, நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. என்னப்பா திடீர்னு? இத பாருமா, திடீர்னு வந்துட்டமேன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவில்ல பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், நீதான் இவனுக்கு ஏத்த ஜோடின்னு. இதெல்லாம் வெறும் சும்மா ஒரு வழக்கம் தான். ஏய் விடுமா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பூர்ணிமா? ஏய் என்ன பேசுறா இவ? ஏய் என்னடி? பின்ன என்னமா திடீர்னு கல்யாணம்னா என்னமா அர்த்தம்? என்னை கேட்டீங்களா? ஒரு வார்த்தை சொல்லாம நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படிமா? ஏண்டி மது, மாப்பிளைய பாரியா? பாத்துமா அப்படி பேசுற? எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஏய் இத பாரு, உங்க அப்பாக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, சித்திக்கும் பிடிச்சிருக்கு. அக்கா அக்கா அக்கா, எனக்கு பிடிச்சிருக்குக்கா. உனக்கு ஏத்த ஜோடிக்கா. பிடிச்சிருக்குன்னு சொல்ல. பிடிச்சிருந்தா நீயே கட்டிக்க. சும்மா பார்த்தேன். நானும் தான் பாத்துட்டு இருக்கேன். கண்ணு சிமிட்டாம பாத்துட்டு இருக்கீங்க. கோயில்ல ஸ்டார்ட் பண்ணது இன்னும் சிமிட்ல. ஏன்பா மாப்பிள, எங்க பொண்ணு எப்படி பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்கு. அண்ணி, அண்ணனை கொஞ்சம் பாருங்களேன்.
பயங்கரமா வழியறாரு. அப்புறம் மதுமிதா, நீங்க குடும்பத்துல ஒருத்தி ஆக போற. சொல்ல போனா எங்க வீட்டோட மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைக்க போகுது. நீதான் ராமோட ஜோடின்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் மிரண்டு போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க. எப்படி சொல்றது இவர்கிட்ட? சொன்ன என்ன நினைப்பாரு? என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தீங்களா? நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு எங்க வீட்டாளுங்க எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப நீங்க பட்டுன்னு தனியா பேசணும்னு சொன்னத யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஓ, கதவை திறந்திருக்கிறது டிஸ்டர்பா இருக்கா? 1 மினிட், கதவை லேசா சாத்திடுறேன். ஏங்க இருங்க இருங்க இருங்க, ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் லேசா சாத்தணும் தான் நினைச்சேன், கதவு சாத்திக்கிச்சு. இருங்க, நான் ஓபன் பண்றேன். ஏங்க ஓபன் ஆக மாட்டேங்குதுங்க. ஏங்க அந்த கதவை சாத்திட்டா திறக்க முடியாதுங்க. அது ஏங்க முன்னாடியே சொல்லல? என்ன எங்க சொல்ல விட்டீங்க? தள்ளு. அப்பா அம்மா அப்பா அப்பா அப்பா, கதவு லாக் ஆயிடுச்சு, தரங்க. அப்பா அம்மா, கதவு லாக் ஆயிடுச்சு. அம்மா, என்னங்க? கதவு தெரியாம சாத்திக்கிட்டுன்னு நினைக்கேன். என்னன்னு பாப்போம் வா. அப்பா கதவு தரங்க, கதவு லாக் ஆயிடுச்சு. மது மது, பயப்படாத. அதே வந்துட்டோம். பயப்படாதங்கம்ல, அப்பா வந்துட்டேன். ஐயோ, என்ன பூர்ணிமா ஏடி, கொஞ்சம் வாயை மூடிட்டு நீ கத்தாம இருக்கியா? அந்த திறக்க பாருங்கள, திறக்க பாருங்க, திறக்க வாங்க வாமா, பாத்து வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க அங்கிள், இது எங்க அங்கிள் துரை. தெரியுமே, பொண்ணு பார்க்க வந்தப்ப பார்த்தோமே. ஓ ஆமா, நல்லா தெரியும். என்னோட சிஸ்டர் மகாலட்சுமி மருமகளுக்காக நலங்கு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கா. ஓ அப்படியா, நல்ல விஷயம். உமா, பூர்ணி, வாங்க வாங்க வாங்க. உள்ளுக்கு கல்யாணம் வேலையா இருந்தாங்க, அதான் வாங்க. வாமா, இது சம்பந்தியோட அண்ணன், மாப்பிள்ள அவரோட தங்கச்சி. தெரியுங்களா? தெரியுங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க மாப்பிள்ள. இதுல நகைகள், அலங்கார பொருட்கள், கெமிக்கல் இல்லாத சந்தனம், சோப்பு, ஷாம்பு எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு இத மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்ல மகாலட்சுமி என்ன கொன்னே போட்டுருவா. ஐயோ, குடும்பம் இது புடவை. இந்தாங்க. பூர்ணிமா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டல்ல, மதுக்கு இதத்தே யூஸ் பண்ணிடுமா. ஆமா, நெயில் பாலிஷ் கூட கெமிக்கல் இல்லாததா பார்த்து சித்தி அனுப்பியிருக்காங்க. மாப்ள, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? மதுவை நாங்க தொட்டு பேசலாமா, இல்ல அது கூட சைடு எஃபெக்ட் ஆயிருமா? அம்மா, நம்ம மது ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. ஆமாங்க. வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம். மகாதான் போன் பண்றேன். பேசுங்க பேசுங்க, சம்பந்தியம்மா பேசுறாங்க. ஹலோ மகா, நாங்க புறப்பட்டுட்டோம். காலையில முகூர்த்த நேரத்துக்கு முன்னால அங்க இருப்போம். நீங்க நலங்கு முடிஞ்சதும் ராம சீக்கிரமா தூங்க சொல்லுங்க. சரிம்மா. காலையில தாலி கட்டும் போது அவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டீங்களா?
நான் கொடுத்து அனுப்பின நலங்கு திங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? இங்கதாம்மா இருக்கேன். நீ சொன்ன மாதிரியே சொல்லி கொடுத்தாச்சு. வேணும்னா நீயே கேட்டுக்கோ. ஏன் இந்தாங்க, மகாதான் பேசு. கொடுங்க. இந்த அப்படி. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம். நான் கொடுத்து அனுப்பின திங்ஸை மட்டும் மதுக்கு யூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சரிங்க, அப்படியே செஞ்சிடுறேன். நீங்க மதுவை ரொம்ப நேரம் குளிக்க வைக்க வேண்டாம். வெதர் வேற சரியில்லை. அப்புறம் கோல்டு எதுவும் பிடிச்சுக்க போகுது. அப்புறம் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும் சம்பந்தி. எங்க மதுவை இல்ல உங்க மருமக மதுவை நீங்க வர வரைக்கும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா வந்து சேர்ந்துருங்க. சரி, நாங்க புறப்படுறோம். சரிங்க சம்பந்தி. இந்தாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. வாங்க உள்ள போய் பேசு. வாங்க. என்னாச்சுன்னா? ஒண்ணும் இல்ல. என்னப்பா, ஏதாவது வேணுமா? குச்சி ஐஸ். என்ன குச்சி ஐஸா? சும்மா சொன்ன மாமா. டேய், மாப்பிள என்ன அப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தியம்மா கொடுத்து அனுப்பின சந்தனம் தான். மாப்பிள சோப்பு கூட சம்பந்தி அம்மா கொடுத்து விட்ட சோப்பு தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க. பொண்ணுக்கு நலுங்கு பொருள் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்தெல்லாம் வந்திருக்கு. அண்ணே ஓவராதான் ஓட்டுறாங்க. மாப்பிள்ள வந்தாச்சு. என்ன சொல்ற? கிட்ட என்ன சொல்ல? பொண்ண காங்கலன்னு சொன்னா என்ன நினைப்பாரு? மாப்பிள்ளை கிட்ட இப்ப என்ன பதில் சொல்றது? பாவி மக இப்படி பண்ணி போட்டாளே. முத்தாரம்மா,
இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. நீதான் காப்பாத்தணும். இவங்க கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க? உண்மையை சொல்றதை தவிர வேற வழி இல்லை. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது மாப்பிள்ள, இங்க ஒண்ணு நடந்து போச்சு. அத நான் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்க. மதுடி மதுடி அடியே, என்ன காரியத்தை பண்ணிட்டேடி. உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்த ஆசைப்பட்டோம். ஏன்டி இப்படி பண்ண? என்ன பேசிக்கிட்டு வாங்க எப்படி? அப்பா, இனி மன்னிச்சிடுங்கப்பா. இனி மன்னிச்சிடுங்க. சீதா, அப்பா கோச்சிட்டு போறாங்க. என்னன்னு பாருடி. என்ன நடக்க போதோ தெரியலையே. பாவி மக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு வந்து நிக்கிறாளே. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே.